அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் காரணமாக பாம்பனில் 2 நாட்கள் ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த பாம்பனில் ரயில் சேவை சீராக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அந்த டிட்வா புயலின் காரணமாக ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து ரயில்கள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மண்டபம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரயிலானது ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாது சில ரயில்கள் ராமேஸ்வரத்திற்கு வருவதற்கும் தற்காலிகமாக ரயில்வே நிர்வாகம் சார்பில் நிறுத்தப்பட்டது. இந்த சூழலில் அந்த டிட்வா புயலின் தாக்கமானது குறைந்து வருவதோடு அந்த ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதியில் காற்றின் வேகமானது சற்று குறைந்து வருவதன் காரணமாக தற்போது இருமுறை இன்றைய தினம் ரயில்வே பாலத்தில் ரயில்களை இயக்கி சோதனை ஓட்டமானது நடைபெற்றது. அப்போது 42.5 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால் ரயிலை இயக்கலாம் என தென்னக ரயில்வே அறிவித்து அந்த அடிப்படையில் அனைத்து ரயில்கள் ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்படும் என அறிவித்திருந்தது. இதன் காரணமாக தற்போது ராமேஸ்வரத்திலிருந்து ரயிலானது மீண்டும் புறப்பட்டு அந்த ரயில்வே பாலம் வழியாக பாம்பன் ரயில் பாலத்தை கடந்து சென்றிருக்கிறது. இன்று முதல் தொடர்ச்சியாக அனைத்து ரயில்களும் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய ரயில் பாதையானது மிகவும் ரம்யமானது என்பதால் அதனை பயணிகள் விரும்பி செல்லக்கூடிய சூழ்நிலை இன்று மீண்டும் அந்த ரயில் சேவை பயன்பாட்டுக்கு வந்தது பயணிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.